அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் 9 சென்ஸ் கன்சல்டன்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். ஸோ நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாடுகள், அந்த விளையாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்கள், இதனை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை இந்த மாதம் முழுக்க பேச உள்ளனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி குமரேசன். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நாம் அனைவரும் உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்வை பங்கேற்றுள்ள ஒவ்வொரு ஆளுமைகளையும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நம்முடைய பயிற்சி வந்திருக்கின்ற ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நம்முடன் பயணித்துக் கொண்டிருப்பவர் ஒரு இனிய பண்பாளர். தொழில் ரீதியாக அவர் ஒரு பள்ளி ஆசிரியை, முதுகலை பட்டதாரி ஆசிரியை கணிதவியலில். மேலூரை சொந்த ஊராக, மதுரை மாவட்டம் மேலூரை சொந்த ஊராக கொண்டவர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணிதவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். மேலும் அவர் இந்தியில் பட்டதாரியாகவும் இருந்து வருகின்றார். அதன் விளைவாக கணிதத்தை தாண்டி மாணவ மாணவிகளுக்கு ஆங்கிலம் பயிற்றுவித்தல் மற்றும் இந்தி மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஊட்டி வருகிறார். இதுவரை ஒரு 30-40 மாணவிகளுக்கு மேல் இந்தி பரீட்சையில் தேர்ச்சி பெற செய்து இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். திருக்குறளை ஒரு வேட்டியில் எழுத செய்து அதில் ஒரு சாதனையும் படைத்து இன்று ஒரு உலக சாதனையாளர் வரிசையில் பட்டியலிலும் இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழ் துறையில் மிகுந்த ஆர்வமுடையவர். தமிழ் கூறும் உள்ள நல்லுலகுக்கு ஏதேனும் தனது பணிகளை எந்த ரீதியிலும் ஆற்றி விட வேண்டும் என்று அவர் கதை, கட்டுரை, கவிதைகள் என்று பள்ளி காலத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இன்றும் கவிதைகள், கவிதை அரங்கம், பட்டிமன்றம், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் என்கிற பலதர அவதாரங்களை எடுத்து வருகின்றார். குடும்ப ரீதியாக 2 பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தாயான இவர் கணவரின் சொல்படி கேட்டு குடும்பத்தை சிறப்பாக நடத்தி செல்லும் ஒரு நல்லதொரு குடும்பத்தாலையும் கூட. இப்படி பல நல்ல ஒரு குணங்களுக்கு சொந்தக்காரரான, ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் மற்றும் குடும்ப பாங்கான பல விஷயங்களையும் தன்னிலே உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணியை பார்த்து நான் பல நேரங்களில் ஆச்சரியமும் பெருமிப்பும் அடைந்திருக்கின்றேன். அவரை இந்த தளத்திற்கு உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்தான் கேபிஆர் நித்யா தேவி மேடம். பாருங்கள் ஆசிரியை கேபிஆர் நித்யா தேவி அவர்களே, இன்று உங்களுடைய லைஃப் இஸ் கேம் என்கிற பயிற்சி தளத்தில் உங்களுடைய தலைப்பின் கீழ் உங்கள் பயிற்சி எடுங்கள். நாங்கள் பார்த்து கேட்டு கண்டு ரசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாமே வாழ்க்கை ஒரு விளையாட்டு. நிஜமா எதையும் விளையாட்டா நம்ம எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த விளையாட்டுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். இன்னைக்கு பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டைத்தான் நான் பேசலாம்னு வந்திருக்கேன். எப்படி இந்த பல்லாங்குழி என்னுடைய வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு 2வது 3வது படிக்கும் போதே பல்லாங்குழி கூடயே இருப்பேன். ஏன்னா பக்கத்து வீட்டு பாட்டி எனக்கு இந்த பல்லாங்குழிய சொல்லிக் குடுத்தாங்க. எப்பயுமே அந்த பல்லாங்குழி அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இதுலயுமே வித்தியாசமான கட்டைகள் இருக்கும். அப்படி அந்த கட்டைய நமக்கு போட்டெல்லாம் காட்டுவாங்க. அவங்க போடுறத பார்த்தாவே எனக்கு அவ்ளோ பிடிக்கும். இந்த இந்த மாதிரி அழகா அந்த பிடிக்கிற விதம் இருக்கு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீன்ல. இப்படி பிடிப்பாங்க. இதுல நாம முத்துக்கள் தான் போடுவாங்க. புளிய முத்து. இந்த புளிய முத்து போடுறப்ப, இந்த புளிய முத்த குத்துனாதான் அன்னைக்கு புளி நம்ம வீட்ல குழம்புக்கு. அப்படின்னும் போது இந்த புளிய முத்துக்காகவே அந்த ஒரு கோணு ஊசி எடுத்துக்கிட்டு குத்துவான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப இந்த பல்லாங்குழி என் தாயாருக்கு உதவியதா நான் நினைப்பேன். இந்த பல்லாங்குழி பொதுவான வரையறை என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்லாத செல்வத்தை இருக்கிற இடத்துல இருக்கிற நிறைய செல்வங்களை அடுத்த இடத்துக்கு பரிணமிக்கிறது, பகிர்ந்தளிப்பது அப்படின்ற அந்த விடயம் தான் இருந்துச்சு.
ஆனா எனக்கு வந்து இந்த சோவிய வந்து எனக்கு ஒரு டீச்சர் குடுத்தாங்க. இதுல ஒரு 103 சோவி இருக்கும் என்கிட்டக்க. ஆனா இப்ப 5 5ஆ விரவுறனால 14 கட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கும். சரி 7 7ன்னு சொல்லி 14 இருக்கும். ஆனா ஒரு சில கட்டைகள்ல 6 6 மட்டும் தான் இருக்கும். 12 இருக்கும். இந்த 12 × 5 60. நான் இன்னைக்கு கணக்கு டீச்சரா இருக்கேன்றதுக்கு இந்த பல்லாங்குழியும் ஒரு காரணமா இருக்கலாம் போல. எனக்கு அது புடிபட்டுச்சு அப்புறமா. இந்த பல்லாங்குழியில வந்து நான் வந்து ஒரு 7 பாண்டிகள் விளையாண்ட நினைவுகள் இருக்கு. அந்த பாட்டி இப்படி அள்றதே அவ்ளோ அழகா இருக்கும். அள்ளிட்டு அவங்க ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் விளையாண்டது பசுபாண்டி. ஒருவேளை பசு இருக்கு, காளக்கண்ணு எங்க, கன்னுக்குட்டி எங்க, இப்படியெல்லாம் நான் கேட்பேன். அந்த பசுவ ஈன்ற ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க அவங்க. அப்ப இந்த இதெல்லாம் இப்படி அள்ளி அள்ளி போடுறப்ப செவ்வாய்க்கிழமை தொடைக்காத, வெள்ளிக்கிழமை தொடைக்காதேன்னு சொல்லி தூக்கி வச்சுருவாங்க. ஆனா அவங்க ஒரு முஸ்லிம் பாட்டி. நமக்கு நாளங்கிழமை எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நாம விளையாண்டுக்கிட்டே இருப்போம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு. வீட்ல இருந்து பூசதே ஒழுகும். இந்த மாதிரிலாம் நாம விளையாண்டுகிட்டு இருப்போம். இது விளையாண்டுட்டு இப்படி இப்படி ஒரு இதை இப்படி தொடச்சு இதை எடுத்துக்கணும் நம்ம. எடுத்தவங்க இந்த ரைட் சைடுல இருக்க இந்த கட்டத்துல போட்டுக்கணும். நான் சின்ன கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க கட்டையில தான் விளையாண்டுகிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கட்டை கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்ல. இந்த பலகை இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், தரையில இந்த மாதிரி தரையில குழி தோண்டினேன். குழி தோண்டி என்கிட்ட முத்தும் கிடையாது. நான் ரொம்ப சோர்ந்தெல்லாம் போகல. முத்துக்கு பதிலா சின்ன சின்ன கல்லெல்லாம் பெரக்கி பெரக்கி போட்டு போட்டு நான் ஆரம்பிச்சுட்டேன் விளையாட்ட. அப்ப என்னுடைய சொந்தக்கார ஆம், வீட்ல இருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க. அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஒரு தொண்டி திருவாடைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னம்மா நீ தரையில விளையாண்டுட்டு இருக்க அப்படின்ட்டு, சரி நீ போய் ஒரு எங்கேயாவது கிடக்குற ஒரு பலகா எடுத்துட்டு வா. நான் உனக்கு அந்த பலகாயில வந்து உனக்கு ஒரு கட்டை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கட்டைய செஞ்சு கொடுத்தாங்க. நான் இந்த யாரு எதை தூக்கிட்டு போறோம் அப்படின்றது இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே தூக்கிட்டு போறதுல பெண்களோட கருத்து வந்து ரொம்ப அலாதியா இருக்கும். இதை நீங்க எந்த அளவு புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்னுடைய 2ஆம் வகுப்புல வாங்கின ஒரு சின்ன தட்டு, வெல்கம் தட்டு வேணும். ஏன்னா நான் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லன்னு சொல்லி அந்த வெல்கம் தட்டு எப்பயுமே அதுலதான் நான் பூ வைப்பேன் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி இந்த பல்லாங்குழி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து எங்க மாமா கொடுத்த ஒரு மவுத் ஆர்கன் இருக்கும். அந்த மவுத் ஆர்கன் எனக்கு வேணும். இந்த 3 விஷயங்கள நான் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். ஆனா எப்ப நான் வயசுக்கு வந்தேனோ, அப்பயே எனக்கு வந்து இப்படி ஒரு பல்லாங்குழி வைக்கணும்ன்றது கடமை. இப்ப எல்லாருக்குமே வைக்கிறோம். ஏன்னா இது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆமாவா? இதுல இந்த 4 இருக்குது பாத்தீங்களா? இந்த 4 மாரி இருந்தா பசு. இந்த பசுவ நம்ம அள்ளிக்கலாம். இதுல வந்து எப்பயுமே நான் செஞ்சுட்டு இப்படி போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே ஒரு இது முடிஞ்ச பிறகு அடுத்த குழி அள்ளிட்டே போலாம். இந்த பசுபாண்டிய பொறுத்தளவு. இந்த பசுபாண்டி சொல்லும்போது இந்த பசுவ கருத்துரா அள்றதுக்கு எதிரணியும் சரி, நம்மளும் சரி ரொம்ப ரொம்ப ஆவலா இருப்போம். அப்ப வந்து அந்த அட்டென்ஷன் குலையவே குலையாது தெரியுமா? எங்கேயாவது ஒரு ஒரு மனசு இப்போ ஒரு குழி தக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு குழி வந்து இல்லாம போயிடும். எதிராளிக்கு. அப்ப நம்ம விளையாடுற சூழல் இருக்கும். அப்படி நம்ம விளையாண்டோம்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். அந்த 1 எடுக்கிறதுக்கு அவ்ளோ கவலையா இருக்கும். ச்சே என்னடா 1 தானா அப்படின்னு. இந்த நிறைய அள்ளுனா பாண்டி. இந்த 4 அள்ளுனா பசு. அப்படின்னு சொல்லி இந்த விடயங்கள்ல வந்து நான் வந்து ஒரு சந்தோஷத்தையும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு துணிச்சலையும், கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள். அப்ப நம்ம கலங்கக்கூடாது. நம்ம செல்லணும். உன் மீது உனக்கே நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கை மீது, இந்த உலகம் மீது, உன்னை சார்ந்தவர்கள் மீது, நீ சாதிக்க போகும் செயல் மீது. இப்படி எல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அது உயிர் ஊட்டியது. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இதெல்லாம் எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஒரு வாழ்க்கைய தேட செஞ்சுச்சு. இது மட்டும் இல்ல. அடுத்து வந்து ஆறா ஒரு பாண்டி விளையாடுவோம். அந்த பாண்டி என்னன்னா காசு பாண்டி. இந்த காசு பாண்டி விளையாடும்போது இந்த 2 குழி இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 குழிய வந்து இந்த குழிய எதிர நிக்கும். இந்த குழிய நம்ம நிக்கும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த காசு விளையாட்ட 6 போடணும்னா 7 போட்டுக்கணும், 6 போட்டுக்கணும். இந்த இதெல்லாம் நிரப்பிக்கணும். நிரப்பிட்டு இந்த காசு பாண்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்த ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடணும். காலி பண்ணி இந்த 1 கொண்டுகிட்டே வரணுங்க. இந்த 1 கொண்டுகிட்டே வரும்போது இந்த இடத்துல இருக்கிறப்ப நமக்கு சேவிங்ஸா வரும். இந்த காசு பாண்டி. இங்க ஏதாவது இந்த அக்கம் வந்துருச்சு, இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல காசு அப்படின்னு தட்டணும். இந்த இடத்துல இப்படி இப்படி தடவிட்டு காசு
இந்த 2 அணியுமே தட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இந்த இது வந்து ஒரு காசு பாண்டி, இது ஒரு காசு பாண்டி. இதெல்லாம் நார்மலா இருக்கிற பாண்டி. ஆனா 6 போடணும் ஒவ்வொரு குழியிலயும். இப்படி 2 அணியுமே ஒரு குழிய தட்டிருச்சுன்னா, அவங்க 2 பேரும் காமனா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்ப நம்ம சமமா பிரிச்சுக்கணும் அப்படின்ற அந்த விடயத்த இந்த காசு பாண்டி வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விடயத்தையும் சொல்லுச்சு. அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டி என்ன பாட்டி இந்த விளையாட்டையே சொல்லி தாரீங்க. ஏதாவது வேற விளையாட்டு இருக்குமா? அப்படின்னு கேட்கிறப்ப, கட்டுப்பாண்டின்னு ஒண்ணு இருக்கு பாப்பா. இங்க வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுப்பாண்டி அப்படின்ற ஒரு விடயத்த சொல்லிக் குடுத்தாங்க. இந்த கட்டுப்பாண்டி சொல்றப்ப எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த 2 குழி வந்து இந்த அணிக்கு, இந்த 2 குழி வந்து இந்த அணிக்கு. இந்த இத கட்டணும். இதெல்லாம் அள்ளிட்டு எல்லாம் போயிடணும். இந்த இத வேகமா காலி பண்ணணும். காலி பண்ணணும். இந்த அணி வேகமா காலி பண்ணுமான்னு அப்படியே காத்து கிடக்கணும். ஏன்னா இது அவங்க பக்கம் இருக்கிற குழி. ரொம்ப கவலையா இருக்கும். ஐயோ! இந்த கட்டுப்பாண்டி இந்த 3 நிக்கும். 3 நின்னுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே வந்தோனே ஒரு முத்து இருக்கும். அந்த முத்த தூக்கி இங்க வைக்கணும். டக்குன்னு கட்டிட்டோம். கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த குழியும் நாங்க அண்ட குடிச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல யாருமே போடக்கூடாது. நானே ஒண்டியா போட்டு, போட்டு இந்த இடத்த சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். லாஸ்ட்ல இந்த 2 குழியில சேர்ந்த அந்த விடயத்த தான் நான் வந்து லாஸ்ட் அடுத்த ஆட்டத்துக்குரிய தேவையான சோவிய எடுத்துக்கிட்டு நான் விளையாடுவேன். இந்த கட்டுப்பாண்டி எனக்கு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும். நம்ம நெறைய விஷயங்கள நம்ம வந்து கட்டணும். அப்படின்னு ஒரு கட்டுமான பணிய வந்து எனக்கு ஒரு நினைவூட்டல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கட்டுதல் அப்படின்ற அந்த விஷயத்துல பூ கட்டுதல், அப்புறம் ஒரு சில விஷயங்கள வந்து எப்படி எடுத்து நல்ல கரெக்ட்டா கட்டி கொண்டு போறது. ஒரு பைக்ல ஏதோ ஒரு பொருள எடுத்துட்டு போறோம். அந்த பொருள எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, கீழ விழுந்துறக்கூடாதுன்னு எப்படி கட்டி கொண்டு போவோம். இப்படி இந்த கட்டுதல்ன்ற அந்த வார்த்தைக்கு பயங்கரமான அர்த்தத்த எனக்கு குடுத்துச்சு இந்த கட்டுப்பாண்டி. அடுத்து வந்து எனக்கு சமகுழி பாண்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்தாங்க. இந்த சமகுழி பாண்டி சமமா வந்துரும். இந்த பசுப்பாண்டி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது சமமா வந்துரும். சமமா வரவும், எங்களுக்கு இந்த சமபாண்டி விளையாடும்போது ஒரு குதூகலம். நீங்க ஒரே ஒரு பலகாரத்துக்கு பதிலா 2 பலகாரம் குடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ ஒரு மகிழ்வா இருக்கும் அந்த இடத்துல. அ ரெ இந்த இடத்துல என்ன செஞ்சோம், டக்குன்னு இத எடுத்து இப்படி போட்டுருவாங்க. சமகுழி பாண்டினா இப்படி அப்படி அப்படியே போட்டுருவாங்க. இப்படி போட்டுருவாங்க. இப்படி போட்டுருவாங்க. இந்த கட்டுப்பாண்டி விளையாண்டோம்ல, கட்டுப்பாண்டி விளையாண்டப்பயும் என்னதான் செய்வாங்கன்னா, கரெக்ட்டா இந்த 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 இடத்துல இருந்து நம்ம சாதாரணமா போடாம, இங்க பாருங்க 1, 2, 3, 4 இந்த இடத்துலயே லாஸ்ட்ல முடியுதுன்னா, இந்த இடத்த அப்படியே அள்ளிக்குவாங்க. அப்படியே அதிலேயே போட்டபடியே கடைசி முத்தம் மட்டும் அங்க அங்க போட்டதுக்கு அப்படியே அள்ளிக்குவாங்க. இது என்னடா போட்ட இடத்துலயே எடுத்துக்கிறது. நம்ம ஒரு இடத்துல போடுறோம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட. அந்த இடத்துல இருந்து நமக்குரிய லாபகரமான ஒண்ண நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா? அப்படின்றது அங்க ஒரு கருத்தா இருக்கும். ரொம்ப விளையாட்டு வந்து தீவிரமா இருக்கும் சில நேரம். பாட்டி வந்து இங்க இங்க வந்து ஒரு குழி வச்சிருப்பா. இங்க வந்து 1 குழி, இங்க 5 குழி. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இதுல ஒரு சாதுரியம் இருக்கும். பாட்டி என்ன செய்வா தெரியுமா? நான் வந்து இந்த குழின்னு வச்சுக்கோங்களேன். நான் என் பாட்டி இவ்ளோ பெரிய குழி, இவ்ளோ குழியும் வச்சிருக்கா. இது எல்லாமே வச்சிருப்பா. இது எல்லாமே அவள தக்கம் அவளுக்கு. இந்த பாட்டி என்ன செய்யும், இது ஃபுல்லா தக்கங்க. இந்த தக்கத்து கிட்டக்க நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆஹா நான் வந்து ரொம்ப காத்து கிடப்பேன். ஐயோ! என்னடா ஆகப்போதோ தெரியலையே! இப்ப 3 குழி இருக்கே நம்மகிட்ட. எல்லாம் தக்கமாயிட்டு. இதெல்லாம் என்ன பண்றது? அப்படின்ற ஒரு நினைவுல இருப்பேனா, பாட்டி என்ன பண்ணுவான்னே தெரியாது. டக்கு டக்குன்னு இப்படி இப்படி பாப்பா. பாத்துட்டு டக்குன்னு இந்த குழிய அள்ளுவாங்க. இந்த குழிய அள்ளிட்டு டக்குன்னு விளையாடுறா பாருங்க. விளையாண்டுட்டு அவக்குன்னு என்னை இல்லாம ஆக்கிடுவாங்க. இப்படி விளையாடுவா. இப்படி விளையாடும்போது எனக்கு என்னடா ஒரு விளையாட்டுக்கு கூட ஆளு. நான் விளையாண்டேன்னா ஏதாவது எனக்கு கிடைச்சிருக்கும். இவளுக்கு இந்த குழி இந்த இதுல அவ ஆட்டம். அப்படின்னும்போது நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். சரியா? இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல வந்து வரல. இப்ப நமக்கு நான் வந்து சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தக்கம் வந்து கரெக்ட்டா தெரியல போல. அதுதான் வந்து அவள வந்து தொடைக்க முடியல. கடைசியா நல்லா தெரிஞ்சுக்கணும். தக்கம் வந்து இது வந்து ஒரு குழி இருக்கும்போது இது தக்கம். இது 2 குழி இருக்கும்போது தக்கம். இது வந்து 1 குழி இருக்கும்போது அவள தொடைக்கிறதுடைய தொடைப்பான். இது 2 குழி இருக்கும்போது தொடைப்பான். இது 3 குழி இருக்கும்போது தொடைப்பான். இப்ப நான் உங்களுக்கு எது வந்து சொன்னேன் நானு. 3 குழி தக்கம், 3 குழி தொடைப்பான் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. இது 1, இது 2, இது 3. இந்த இந்த எடுத்து விளையாட்டு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு. இதுல இருக்கிற ஆள் எல்லாம் இல்லாம ஆகுறாங்களான்னு பார்ப்போமா? அப்ப இந்த விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆனா கண்ணெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும். கருத்தெல்லாம் இதுலயே இருக்கும்.
அம்மா சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. விளையாடணும். அந்த பாட்டி கிட்ட ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்துடுறேன். அப்புறமா எனக்கு சாப்பாடு குடுங்க. எனக்கு எதுவும் சாப்பாடு வேணாம், ஒரு கழுதையும் வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்போம். சரியா? இப்படி இப்படி விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த மாதிரி ஒரு தொடைப்பான் வந்து முடியும். இது எல்லாத்தையும் அள்ளிருவாங்க. கரெக்டா அள்ளி முடிச்சு எங்கள போண்டி ஆக்கி வச்சிருவாங்க. இந்த போண்டி ஆக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட எத்தனை முத்து இருக்குன்னா ஒரு 3 இல்லைன்னா 2 தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஒரு 2ஓ 3ஓ தான் இருக்கும். 2 3ஓன்னு இருக்கும்போது அப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டம். அடுப்புலதான் சமைப்போம். ஊதி ஊதி சமைப்போம். பாத்ரூம் இருக்காது. தட்டிக்குள்ளதான் குளிப்போம். இதெல்லாம் கவலைகள்லாம் இருக்கும். அப்ப நமக்கு வந்து இன்னைக்கு எங்கேயாவது வெளியே ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, கஞ்சி காய்ச்சுவாங்க. அப்ப எனக்கிட்ட வந்து ஒரு 2 முத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2 முத்து இருக்கும். இந்த 2 முத்து இருக்கிறப்ப அவங்க கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ! கஞ்சி காய்ச்சுறதா? கஞ்சி காய்ச்சுறதுன்னா என்ன அது? அப்படின்ட்டு இப்ப இப்ப இப்படி 1, இப்படி 2, 3, இப்படி 2 இப்படி போட்டு போட்டு காய்ச்சுவாங்கங்க. இந்தா பாருங்க தொடைச்சுட்டாங்க. அப்ப இந்த இடம் தான் வந்து செகண்ட் இதுக்குரிய தொடைப்பான். அப்ப ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறத வச்சு கஞ்சி குடிக்கணும். என்கிட்ட எல்லாம் நீங்க இதுல என்ன விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இந்த விஷயத்தினால எங்க வீட்ல ஒரு குறிப்பிட்ட பொருட்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லைஃப்ல அந்த பொருட்களோட நிறைய வாழ்றது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான நார்மலா உபயோகமாகக்கூடிய அன்றாட தேவைகளுக்கு அதிகமான பொருட்களோட வாழ்றது, அது கூடயே நகர்த்தி நகர்த்தி வச்சே காலங்கள் போய்க்கிட்டே இருக்கும். அதனாலதான் நான் நினைக்கிறேன் போல 50, 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு வீட்டை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டி தீர்க்கவே முடியல தெரியுமா? நான் கட்டுப்பாண்டியை வச்சு நான் கட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாண்டி விளையாண்டேன். அப்பதான் நான் நினைச்சேன், இந்த மாதிரி விடயங்கள்லாம் மாறுறப்ப நம்ம வந்து எப்படி நம்ம கரெக்டா கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு ராஜா மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா பாண்டியும் மந்திரியும் ராணியும் அப்படி இருப்பாங்க. ஒரு அவங்க அப்படியே சேடின்னு இருப்பாங்கல்ல அவங்க. சேடினா என்ன? அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடிமையா இல்லாம அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா, இந்த 6 பக்க குழி இருக்குல்ல, இந்த 6 பக்கத்தை அவர் வச்சுக்குவாருங்க. இந்த 6 பக்கத்தை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த 6 பக்கத்தை அவர் வச்சுக்குவாரு. நான் தான் ராஜா. நான் ராஜா. ஓகே, நான் தான் ராஜா. இந்த 6 வச்சுக்குவாரு. இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 வந்து இந்த ஒரு மந்திரிக்கு கொடுத்துருவாரு. இந்த 4ஐயும் இன்னொருத்தவங்க எடுத்திருப்பாங்க. சரியா? ராஜா விளையாண்டுருவாரு. எல்லாருமே விளையாடுவாங்கங்க. எல்லாருமே அவங்களுக்கு வர்ற அந்த தொடச்சு எடுக்கிறத மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா, கடைசியா எல்லாரையும் கூப்பிட்டு சம்பள கணக்கு நிவர்த்தி பண்ணுவாரு. அப்பதாங்க நான் நினைச்சேன், கூலின்ற படத்தை பாக்குறப்பயோ இல்ல நம்ம ரஜினி படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப அவங்க வந்து படிக்காசுன்னு ஒண்ணு அளந்து போடுவாங்க. இல்ல நெல் அராப்புல அள்ளி போடுவாங்க அலாக்குல. இன்னைக்கு நீ வேலை பார்த்திருக்க, இந்த நெல்லாலாக்கு அப்படின்னு அள்ளி கொட்டுறது இதெல்லாம் பாக்குறப்ப, இந்தா நீ வந்து ஒரு படிக்காசு வச்சுக்க. நீ ஒரு படிக்காசு வச்சுக்க. ஒரு விளையாட்டு முடியும் போது ஆளுக்கு ஒரு ஒரு படிக்காசை கொடுக்குறோமா. படிக்காசுனா என்ன, அது எதுக்காக வந்துச்சு இந்த புழக்கத்துல, படிக்காசை பத்தி என்ன விஷயம் அப்படின்னு இந்த அப்பா கிட்ட உட்கார்ந்து கேக்குறப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆஹா, ராஜா வந்து பெரிய ஒரு போஸ்ட் போட. அந்த ராஜா எனக்கு இது பண்ணும் போது இதுல வந்து எனக்கு ஒவ்வொரு பாண்டியுமே வந்து ஒவ்வொரு பாடங்கள் படிப்பதற்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு. இந்த ராஜா பாடம் படிக்கும் போது எனக்கு சோசியல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப ராஜானா எந்தெந்த ராஜாலாம் இருந்தாங்க, பிருத்திவிராஜ் இருந்தாங்க, அசோராஜா இருந்தாங்க, இந்திரஜித் ராஜா இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ராஜாவா இருக்கிறப்ப இன்னைக்கு கூட நான் வந்து அசோகராஜா ஈக்குவல் டு பிருத்திவிராஜா பிளஸ் இந்திரஜித் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் அப்படின்ற ஃபார்முலாவை பேசுறப்ப ராஜாவை தான் நான் சொல்லி பேசுவேன். அந்த விடயங்கள்லாம் எனக்கு இதுக்கு உள்ளூராவே வந்திருந்திருக்கிறது எனக்கு தெரியும். இந்த சத்தம் முத்து சத்தம் எப்ப கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா இருக்கும். இந்த பாட்டி வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்கங்க. அந்த பாட்டி முகம் இன்னைக்கும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது. பாட்டிக்காக பேசுறேனா, பல்லாங்குழிக்காக பேசுறேனா, இந்த பல்லாங்குழிக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் நான் வந்து இந்த பணியார குழி பக்கம் தாங்க இருப்பேன். இந்த பணியார குழி, ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறமா அந்த புட்டு, பால் கொலக்கட்டை, என்னோட சாப்பாடே வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த பல்லாங்குழி எனக்கு நினைவுக்கு வரும். என்னடா பல்லாங்குழிக்கும் பணியார குழிக்கும் என்னடா தொடர்பு படுத்துறாங்க? படுகுழியில தாங்க விடக்கூடாது. மித்த எல்லா குழியும் நமக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? குழி தோண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது வந்து குப்பைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேபிட்டுங்க. நான் தோட்டக்கலையில எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இஷ்டம் இருக்கு. ஏன்னா ஹேபிட்னு சொல்லும் போது எல்லாரும் புக் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சில பேர் கார்டனிங் சொல்லுவீங்க. நான் கார்டனிங்ல நானே ஏதாவது பண்ணி நானே அதை உற்பத்தி பண்ணிட்டு அதை பார்த்து அந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம சமைக்கும்போது அதுல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. சுண்டைக்காய் எடுத்து அதுல ஒரு குழம்பு வைக்கிறது, லெமனை பறிச்சு அதுல ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறது, இப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆவலா இருக்கும். அப்ப
இந்த குழி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. இந்த குழியில வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை இருக்குல்ல, அதுக்கேத்த மாரி பிரிச்சு பிரிச்சு அந்த குழிய தோண்டுவேங்க. அவ்ளோ பெரிய குழி! பயங்கரமான குழிங்க. அப்பா வந்து நம்ம அடிக்கு 3/4 பங்குக்கு தோண்டி வச்சிருப்பாரு. அந்த குழியில என்ன செஞ்சேன் கரெக்ட்டா ப்ராப்பரா போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கழிவுகள. அந்த காய்கறி கழிவுகளும் சரி, நம்ம ஏதாவது சாப்பிடுற கழிவுகள், நம்ம மேக்ஸிமம் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது தின்னேன்னா கூட என்னோட லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருப்பேன். எங்க அம்மா கேட்பாங்க, "லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச் தான் இருக்கணும்னா, நீ எல்லாமே வந்து குப்பைய தான் வச்சிருக்க. குப்பைய நாட்டுக்கு கீழ போடக்கூடாதுன்னு தானே, ரோட்டுக்கு கீழ போடக்கூடாதுன்னு தானே, நான் நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தானே வீட்டுக்கு கொண்டு வரேன். வீட்ல இருக்கிறத எடுத்து அந்த இடத்துல சரியான அந்த குழியில போட்டா அழகான ஒரு அம் சூப்பரான ஒரு உரம் கொண்டு வருவேங்க. அந்த உரத்துக்கு ஈடு எந்த உரமும் கிடையாது. சும்மா ரூ. 40 மண்புழு உரம் இருக்கு, அந்த உரம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். இந்த உரத்துக்கு ஈடா வேற எதுவுமே கிடையாது. நேத்து கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். "எப்பா எப்பா மனுஷன் வீட கூட்டும்போது குப்பை வருதோ இல்லையோ, பொண்டாட்டியோட கூந்தல் வருது. ஏன்னா உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது பெண்ணே. இதுக்கும் இந்த பல்லாங்குழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம பாட்டுக்க உட்காந்துட்டு நான் இங்கேயே உட்காந்துட்டு அதே இடத்துலயே தலைய சீவுறது, அங்கேயே வேலைய பாக்குறது, இந்த வேலை அவ்வளவு ஆர்வமா வந்துரும். அப்படியே பேயா விளையாண்ட காலம்லாம் இருக்கு. என்ன ஒரு கிரிக்கெட்னால நம்ம அத கட் பண்ணிட்டு 2020 மேட்ச் ஓடுது. உலக கோப்பை இருக்கு. இப்ப கூட கிடைக்காம போயிருச்சு. ஆஸ்திரேலியா கூட விளையாண்டு. ஆமா ரொம்ப வருத்தமா இருக்குது. சரி கவலைப்படாதீங்க. கபில்தாவ் இருக்கும்போது வாங்குன, தோனி இருக்கும்போது இப்ப வாங்க முடியல. இந்த விளையாட்டுலாம் பேச அடுத்தடுத்த நபர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆடுகளம், நாட்ட நாயகனா இறங்குவாங்க. ஆனா வந்து இந்த நித்யாவுக்கு வந்து இந்த பல்லாங்குழி மிக மிக சிறப்பான ஒண்ணா இருந்துச்சு. அடுத்து வந்து நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா கஞ்சி காய்ச்சல் சொன்னீங்க, காசி பாண்டி சொன்னீங்க, கட்டுப்பாண்டி சொன்னீங்க, ராஜா ராணி மந்திரி சொன்னீங்க, பசுபாண்டி சொன்னீங்க. இது நீங்க என்ன 2 பேரும் சேர்ந்து சேர்ந்தே விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களா? எப்ப பார்த்தாலும். தனியா ஏதாவது விளையாட முடியுமா? ஏன்னா நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறீங்க. உங்களுக்கு முடியாம போயிடுது. நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கேன். நான் எப்படி விளையாடுவேன்? அப்படின்னு நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப உரிமையா கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த பாட்டிக்கிட்ட. அப்ப சொன்னாங்க, "சீதா பாண்டின்னு ஒண்ணு இருக்குடி. அத உனக்கு சொல்ல மறந்துட்டேன்டி. இங்க வாடி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னைய வந்து கைட் பண்ணாங்க. இந்த விளையாட்ட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க 1 போடணும். இங்க 2 போடணும். இங்க 3, இங்க 4, இங்க 5. இங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணா இறங்கி இறங்கி கூட்டி கூட்டி போடணும். 7. இங்க அடுத்து அவங்களுக்கு 1 போடணும். அடுத்து 2 போடணும். அடுத்து 3 போடணும். அடுத்து 4, அடுத்து 5 இருக்கு 6, அடுத்து 7. இந்த இந்த விடயத்துல என்ன இருந்துச்சுன்னா, சிறப்பா இருந்துச்சு. இந்த விளையாட்ட எப்படி விளையாடணும்னா, எதை தொடரணும்னா, பெரிய பாண்டிய தான் தொடணும். 7 தான் தொடணும். இந்த 7 தொடணும். ஆனா இந்த வழியில போகக்கூடாது. கண்டிப்பா இந்த வழியில போகாம, அந்த பின்னாடி தான் போகணும். பின்பக்கமா தான் நம்ம திசைக்கு எதிரா தான் போகணும். இத விளையாடுறப்ப, அ இத வந்து விளையாடணும். கரெக்ட்டா விளையாடணும். சரியா? இப்ப நாங்க பின்னாடியே தான் இருங்க நான் கரெக்ட்டா போட்டுட்டேன் உங்களுக்கு. இந்த விளையாட்ட நான் விளையாடும்போது சீதா பாண்டின்னு சொன்னாங்க. உடனே சீதா பாண்டியா? சீதா விளையாண்டுருப்பாளா? அப்படின்னு கேட்டேன். ஆமா, சீதா தான் விளையாண்டா இந்த விளையாட்ட. அவ அசோகவனத்துல ராமன் அ வந்து பிரிஞ்சு ராவணன கடத்திட்டு போவாரு பாத்தீங்களா? அந்த நிலைமையில அவ வந்து தனிமைய போகணும். தனிமை என்னை சுடுதே அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே தேவையில்ல தெரியுமா? ஏன்னா அவ்வளவு இந்த நான் வந்து பாடல கூட நெறைய தடவ மாத்தியது உண்டு. "தனிமையிலே இனிமை காண முடியுமே, நள்ளிரவிலும் பல்லாங்குழி விளையாடுவோமே" அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சரி அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தாவணி ஒண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தாவணி தான் லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும். அந்த தாவணி இன்னையும் கூட என்னோட பீரோல இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, ஒண்ணு வந்து நமக்கு ஒண்ணுன்னு கிடைக்கும்போது அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்த சீதா பாண்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த சீதா பாண்டிய நான் இப்படி ஒண்ணு ஒண்ணா அள்ளிட்டே கரெக்ட்டா இந்த பக்கமா போட்டு விளையாடினானே. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் போட்டேன். அழகா இந்த இடம் என்ன ஆகாது, இந்த இடத்துல ஒரு தக்கம், ஒரு வலித்தல் அல்லது ஒரு இத அத தொடச்சு அள்ளுறது எதுவுமே வரவே வராதுங்க. நாம பாட்டுக்கு விளையாடலாம். ஆனா எத்தன தடவ வரும் தெரியுமா? 14 குழி பெரிய பெரிய பாண்டி நிரம்புற வரைக்கும் ஆட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். விறுவிறுப்பா இருக்கும். இந்த பாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இந்த பாண்டினால தான் நான் உட்கார்ந்து உட்கார்ந்து ராமாயணம் அப்படின்ற அந்த ஒரு விடயம். சரி ராமாயணத்துக்கும் மகாபாரதமே மிகப்பெரிய காவியமாமே. சரி மகாபாரதம் என்ன? அப்படின்ற மகாபாரத தொடர், அன்னைக்கு போட்ட சந்திரகாந்தா, அன்னைக்கு போட்ட சக்திமான், இந்த மாரி சீரியல்ஸ் எல்லாம் வேற பார்க்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கெல்லாம் ஒரு சீரியலுங்க. ஒழுங்கா உட்கார்ந்து ஞாயித்துக்கிழமை பல்ல விளக்கி குளிச்சுப்புட்டு டக்குன்னு போவோங்க. வெள்ளிக்கிழமை ஆனா வந்து அழகா சித்திரக்காரன்னு ஒண்ணு போடுவாங்க. அழகா ஞாயித்துக்கிழமை ஒரு 2 மணிக்கு ஒரு கன்னட படம் போடுவாங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா விடாம விடாம போய்க்கிட்டே இருக்கும். அந்த பாண்டி சோர்வே அடையாது. ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பல்லாங்குழி விளையாட்டு வந்து
தாங்க உட்காந்து விளையாடுற மாரி இருக்கும். ஆனா இன்டோர் கேமா இருந்தாலும் செம்மையா நமக்கு நம்மளுடைய உள்ள இருக்கிற கதவ அழகா தொறந்துருங்க. அதாங்க இன்டோர். உள்ள இருக்கிற கதவ அழகா எனக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுச்சு. இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்கேன். வாழ்க்கையில ஒரு தேடலா இருக்கேன். அப்படி அடுப்பறையில ஒரு அழகான ஒரு 10 நாள் கூட எந்த பொருளும் இல்லைன்னா சமைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன் அப்படின்னா, இருக்கிறத வச்சு சிக்கனமா அழகா அடுத்தவங்களுக்கும் ஆனா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரும்போது, கண்டிப்பா கொஞ்சம் பொருள் இருந்தாலுமே நான் திருப்தியா சாப்பாடு குடுத்தேன் எனக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, "கொஞ்சோண்டு சாப்பாடு எதுவுமே இல்ல. அவ்வளவு பிரியாணியோ, அவ்ளோ பெரிய வெரைட்டீஸோ, பெரிய பெரிய டிஷ்ஷோ கிடையாது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியா இருந்துச்சு. மன திருப்தியா இருந்துச்சு. அதுவும் ஹைஜீனா இருந்துச்சு. ஆரோக்கியமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்றது எனக்கு கிடைக்குதுன்னா, இந்த பல்லாங்குழி விளையாட்டு அதுக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு. இன்னைக்கும் என்கிட்ட இருக்கிற விஷயத்துல லாஸ்ட்ல என்ன ஒரு விஷயம் குடுப்பாங்கன்னா, எப்பல்லாம் சோப்பு தீருதோ, அப்பல்லாம் என்னைய உட்கார்ந்து பாத்திரத்த வெளக்க சொல்லுவாங்க. சோப்பு கொஞ்சோண்டு இருக்கும். அப்பதான் என்னைய கூப்பிட்டு விளக்க சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த நித்யா அதுலயும் என்ன என்ன செய்யணுமோ, அதுக்கேத்த மாரி அழகா விளக்கி, அதையும் சுத்தமா அழகா விளக்கி வச்சுரும் கொஞ்சத்த வச்சு அப்டின்றது. அது மட்டும் இல்ல, கடைசி 2 பந்திக்கு என்னைய மட்டுமே வந்து பந்தி வைக்க சொல்லுவாங்க. சப்ளையரா இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா, அடுத்தவங்க வச்சா கை கூடலாயிரும். அது தூக்கி குடுத்துருவான், அள்ளி போட்டுருவான். பெரிய கையா உனக்கு அப்படின்னு சொல்ற மாரி, பெரிய வாயா அப்படின்னு சொல்ற மாரி பெரிய கையா இருக்கும்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிடுவாங்க. அங்க நான் ஈக்குவலா இன்னைக்கு சாப்பாட வச்சு அழகா யாரு மனசும் கோணாம, அவங்களுக்கு கொணங்காம அவங்கள அனுப்பி விடுறோம் அப்படின்னா, அந்த விருந்தோம்பலுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படின்ற விடயத்துக்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். "பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம்" அப்படின்ற அந்த பாடல் வரி கூட எனக்கு நெறைய நாட்கள் இந்த பல்லாங்குழி வழியாக எனக்கு நினைவுக்கு வந்ததையும் நான் இங்க அழகா ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். இந்த பல்லாங்குழி இல்லாம நான் எங்கேயுமே போகவே மாட்டேன். எப்ப போனாலும் எங்கேயாவது ரொம்ப லாங் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லாங்குழி என் கைக்கிட்டயே இருக்கும். நம்ம முத்துக்கள் கூட அப்புறமா எடுத்துக்கலாம். ஆனா பல்லாங்குழி எடுத்துக்குவேன். இன்னைக்கு முத்துக்களே எடுத்துக்கிறேன்னா, அந்த டீச்சர் குடுத்த நினைவாக எடுத்துக்கொள்றேன். இந்த முத்துக்கள வச்சுட்டு நம்ம 1, 2, 3 கண்டுபிடிச்சு 1, 2, 3 ஆட் நம்பர், ஈவன் நம்பர் மாரி ரெட்டையா, ஒத்தையா அப்படின்னு கூட நான் எழுதியிருக்கோம். அப்புறம் அந்த முத்த வச்சு ஊதி, 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 ஊதி ஊது முத்துன்னு ஒரு விளையாட்டு விளையாடியிருக்கோம். இந்த விஷயங்களுக்கு இடையில வந்து நம்ம எப்பயுமே வந்து ஏன் இந்த பல்லாங்குழிய திருப்பி இந்த பல்லாங்குழி தான் பேச போறியேம்மா அப்படின்னு என் புள்ள கேட்கிறமா ஆமான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா இந்த கொரோனா காலம் எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கும் பல்லாங்குழிய சொல்லி குடுக்கவும், அந்த குழந்தைங்க கூட உட்கார்ந்து விளையாடுறதுக்கும் ஒரு உறுதுணையா இருந்துச்சுன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். இந்த பல்லாங்குழி விளையாட்ட நிச்சயமா விளையாடுங்க. உட்கார்ந்து விளையாடுற மாரி இருக்கும். ஆனா தனியா கூட விளையாடலாம். பல பேரு கூட ஷேர் பண்றது நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அது கூடயே டிராவல் பண்ற மாரி இருக்கும். நான் காசு பாண்டி சொன்னேன் பார்த்தீங்களா? காசு பாண்டி விளையாடும்போது 3ன்றதான் பசுவா இருக்கும். அந்த பசு அல்றதுக்கு மனசு தேடும் பாருங்க. ஒரு எந்து ஆதரி அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவ்ளோ ஒரு எந்துவா அது ஒரு கிரியேட்டா இருந்தா அவ்ளோ அழகா அல்றதுக்கு ஒரு ஆவலா இருக்கும் பாருங்க. இந்த விடயங்கள் எல்லாமே நான் சொல்றேன். ஏன்னா, பல்லாங்குழி வந்துச்சு, அதனுடைய வரலாறு, அதோட புவியியல், அதோட குடிமியல் சொல்றதுக்கு நான் வரல. ஏன்னா, இந்த பல்லாங்குழி விளையாட்டுனால நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இந்த லேர்ன் ஃப்ரம் இந்த கேம் அப்படின்றது இந்த லைஃப் இஸ் கேம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நம்ம பல பேருக்கு விட்டு குடுக்குறது, பல பேருக்கு நம்ம இருப்பத குடுக்குறது, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம், நம்ம எத விட்டுட்டு போறோம் அப்படின்றத நம்ம சமமா பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல நம்ம தனிமையில இனிமே காண முடியும். நள்ளிரவினிலும் சூரியனும் தெரியும். இந்த விடயங்கள் எல்லாம் போகணும். இந்தே சூரியன் வந்து விட்டான் அப்படின்ற மாரி நம்ம நட்புல இங்க வந்து போயிட்டே இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில நடந்த என்னுடைய பல்லாங்குழி விளையாட்டை நான் சொல்லிய திருப்தியுடன் இடம் சார்கின்றேன். நன்றி வாய்ப்பிற்கு. மென்மேலும் வளர்க நட்புணரி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். எங்க அந்த பாட்டு பாடாம போயிருங்களேன்னு நெனச்சேன். ஃபைனலி குடுத்துட்டீங்க. பல்லாங்குழி நீங்க எடுக்கும்போது எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் தான் வந்தது. சரி மேடம் ஃபர்ஸ்ட்டே தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பார்த்தேன். லாஸ்ட்டா முடிக்கும்போது பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. பல்லாங்குழி நானும் விளையாடியிருக்கேன். பட் ஆனா, இது போல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏதோ விளையாடுவோம் அவ்வளோதான். அந்த அளவுக்கு சொல்லிக் குடுக்குறதுல எங்களுக்கு ஆள் கிடையாது. இது வந்து பெருசா வந்து இந்த பல்லாங்குழி எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, பெண்கள் வந்து பூ பெய்தும்போது தான் அத குடுத்து விடுவாங்க. தனிமையில இருக்கும்போது அத விளையாடுறதுக்காக குடுத்து விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம் இது. ரொம்ப ரொம்ப அருமை. மலர நினைவுகள நினைவுபடுத்தியிருக்கீங்க. அ நன்றி மேடம். ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். மக்கள்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறது தான் மேடம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு கை தூக்க முடியாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. சார் லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். மிக்க நன்றி. இப்போது என்ன சின்ன வயசுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் நித்யாதேவி மேடம். நித்யாதேவி மேடம் ஏன் கணித ஆசிரியர் ஆனாங்கன்றது இப்ப தெரியுது. ஏன்னா பல்லாங்குழி விளையாடும்போது ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி காய்களை போட்டுக்கொண்டே வரும்போது,
பக்கத்தில் அந்த காலி குழியை துடைத்து பக்கத்தில் இருக்கிற எடுத்து விடுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு குழியாக காலி செய்து கொண்டே வந்து எதிராளியை மூண்டியாக்குவது அதில் ஒரு விளையாட்டில் ஒரு முக்கியமான விஷயம். இதில் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது கஞ்சி காய்ச்சறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கஞ்சி காய்ச்சறதுக்கான தத்துவம் என்னவென்றால், வெளியூர் போய்விட்டு வீட்டிற்கு வரும்போது வீட்டில் காய்கறிகளோ, இல்ல வேறு எந்த பதார்த்தங்களோ இருக்காது. பெரிதாக நிறைய ஐட்டம் இருக்கு. ஆனா வீட்ல அரிசி இருக்கும். அந்த அரிசிய என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இயந்திரத்தில போட்டு ஒரு நொடச்சி நொய்யா ஆக்கிக்குவாங்க. இல்ல நொய் இருந்தா அதில கஞ்சி காய்ச்சி, அந்த டைமுக்கு ஒரு வேளைக்கு பசியாறி விட்டு, அப்புறம் போய் மறு வேளைக்கு பதார்த்தம்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதை இந்த கஞ்சி காய்ச்சறதுன்ற இந்த தத்துவத்தை எல்லாம் இந்த பல்லாங்குழி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துவதை பற்றி இந்த பல்லாங்குழி சொல்லிக் கொடுத்தது. இதையெல்லாம் இன்று சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இன்று நம்ம குழந்தைகள் கேசட் என்று சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனில் மூழ்கி கிடக்கிறதை நினைக்கும்போது மனம் வருத்தமடைகிறது. எனக்கு பல நேரங்களில் பிரமிப்பாக இருக்கும். வித்யாதேவி மேடத்தை பார்த்து இப்படி ஒரு பெண் இருக்கிறார்களே, நமக்கு நட்பு வட்டத்தில் இருக்கிறார்கள் என்று. அந்த அந்த அளவிற்கு மிக அருமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஈடுபாட்டுடன் செய்வார்கள். அன்று கூட பேசிக் கொண்டிருக்கும்போது, ஏதோ வேலை செய்து கொண்டே "என்ன செய்கிறேன்னா, வத்தல் போட்டுக் கொண்டிருக்கிறேன்" என்றார். வத்தல் போட்டுக்கொண்டு கூட காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கொண்டு நம்மிடம் அந்த நேரத்தை மிக சிக்கனமாக செலவு செய்கின்றார். ஒரு பக்கம் நட்புடன் பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கம் இதையும் வேட்டு வேலைகளையும் தரமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து பிரமித்திருக்கிறேன். அந்த பிரமிப்பு என்றும் நீடிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய உழைப்பும், உத்வேகமும் என்றும் இருக்க வேண்டும். இந்த பல்லாங்குழி மூலமாக சிறந்ததொரு வாழ்வியல் தத்துவங்களை இன்று நமக்கு நினைவூட்டிய சகோதரி நித்யாதேவியை நான் பாராட்டி வண்டி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. நன்றி, நன்றி சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரிக்கு காலை வணக்கம். வித்யாதேவி மேடம் ஒரு கணக்கு ஆசிரியர். கணக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல்லாங்குழியை. இது நீண்ட வருடங்களுக்கு பின் இந்த பல்லாங்குழியை பார்க்கும் ஞாபகம். சுமதி மேடம் சொன்ன போல பூப்பருவம் எழுதும்போது அவங்க தனியாக இருக்கும்பொழுது யாராவது கூட உட்காந்து அவங்க பல்லாங்குழி ஆடணும். அதுதான் சிறப்பு. பல்லாங்குழி ஆடுவாங்க, இல்லை தாயப்பாஸ் ஆடுவாங்க. இது 2 தான் அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு. பல்லாங்குழியில இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சீதா இந்த ஆட்டம்னு சொல்றாங்கல்ல, அது நான் ஆடி இருக்கேன். எத்தனையோ தடவை தனியா உட்கார்ந்து இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு லீவ் இருக்கும்போது அந்த ஆட்டம் ஆடுவோம். ஆனா இந்த பல்லாங்குழி ஆடுவதுங்கிறது வந்து ஞாபகமே இல்லை. பல்லாங்குழியை பற்றி இப்பொழுது வித்யாதேவி மேடம் ஆடும்பொழுதுதான் அந்த ஞாபகமே வருகின்றது. அடடா! கஞ்சி காய்ச்சது கூட அங்க ஞாபகம் இருக்கே, நம்ம ஆடி இருக்கோமே, எத்தனையோ தடவை நம்ம கஞ்சி காய்ச்சி இருக்கோமே அப்படின்னு சொல்லி. இந்த சிறப்பான ஆட்டத்தை இவ்வளவு ஞாபகம் போது உண்மையிலேயே அந்த பழைய கால நினைவுகள் என்பது நித்யாதேவி மேடமுக்கு அப்படியே இருக்கின்றது. என்னன்னாலும் ஆசிரியர் இல்லையா? நன்றாக பாடம் எடுத்தார்கள். பல்லாங்குழியை பற்றி இன்னும் சிறப்பாக கூட கூறியிருப்பார்கள். அவர் நேரம் இல்லை என்று கருதி சீக்கிரமாக முடித்து விட்டார்கள். இன்னும் 1 மணி நேரம் கொடுத்திருந்தா கூட நல்லா பேசியிருப்பாங்க. நித்யாதேவி மேடம், உங்களுக்கு என்னுடைய பொன்னான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. நன்றிகள் ஐயா. நல்ல நன்றி. சிறப்பான தாமோதரன் சார் யாரோ போயிட்டு ஒரு பல்லாங்குழி வாங்கிடுவார்னு நினைக்கிறேன் அநேகமா. இருக்கு மேடம். வீட்டுல இருக்கு. அது எனக்குதே கிடையாது. இப்ப எடுத்து வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ. நன்றி, நன்றி சார். விவேகானந்தன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு விளையாட்டுமே வந்து நம்ம இதுல வந்து எல்லாமே சொன்னாங்க. ஒரு எந்த காலகட்டத்துல அவங்க விளையாண்டாங்கன்னுலாம் சொன்னாங்க. எப்பயுமே வாழ்க்கையோட பாடம்ன்றது அதுதான். ஒரு நேரத்துல அதிகமா இருக்கும், ஒரு நேரத்துல கம்மியா இருக்கும். அது எல்லாமே தான். அப்ப வந்து கம்மியா இருக்க நேரத்துல சோர்ந்துடவும் கூடாது, அதிகமா இருக்க நேரத்துல ரொம்ப ஆடிடவும் கூடாது அப்படின்றதுதான் வந்து இதோட இதுதான் நான் டேக்அவேவா நான் எடுத்துக்கிறேன் நானு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு நிறைய வகைகள் என்ன, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து எப்படி பிராக்டிகலா பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னேன். பேச்சு புயலுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. நன்றி, நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே. நாகராணி மேடம் பேசலாமே? நாகராணி மேடத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நாகராணி மேடம் பேசுங்கள்.
நானும் சொல்ல சார் ரிச்வி அருணகிரி சார், நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்களாம் வந்து நல்ல தரவுகளை வச்சிருப்பீங்க. இந்த பல்லாங்குழி ஆட்டத்தை அவங்க நிஜாதேவி சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சார் இல்லையா லைன்? இந்த அருணகிரி சாரால பேச முடியாது. ஆமா நாகராடி மேடம் எங்க இருக்காங்க, போயிட்டாங்களா? இருக்காங்க. பரத் இப்பதான் வந்தாரு. பரத், அதனால அவருக்கு இந்த ரேட்டு பத்தி தெரியாது ஓகே வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நல்ல விஷயங்களையும் இந்த பல்லாங்குழியின் மூலியமாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நம்ம தாமோதர சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன ஒரு ஸ்டைலை கவனிச்சிங்களா? கடித ஆசிரியர் இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டைலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கீங்க அதுலன்றதை, உங்கள் வாழ்க்கையில இந்த கடிதம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குன்றதையும் நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது போல நிகழ்வுகளை நீங்களும் கொஞ்சம் தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில நாட்கள் உங்களால் கலந்துக்க முடியாமல் போகுதுன்றதுன்னு தெரியும், சூழ்நிலை புரிஞ்சுக்கிறோம் நாங்கள். ஸோ நல்ல நிகழ்வை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.